ஹாய்ங்க, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உண்டான தேவவசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உலகத்துல நிறையா விஷயத்துக்கு நம்ம பயப்படுவோம். சில பேர் இருட்ட பார்த்தாலே சில பேருக்கெல்லாம் பயம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பயம். அப்பா, அம்மா பார்த்தா பயம், இல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ், அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது பயம், தனியா இருந்தா பயம். இந்த மாரி பயத்திலேயே நெறைய விதமான பயங்கள் இருக்குது. நெறைய பேர் நெறைய விதத்துக்கு பயப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவாங்க. ஸோ, ஆனா நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வசனமே இருக்கு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம கர்த்தரை தேட தேட என்ன ஆகும்னா, நம்ம உள்ளத்துல இருக்கிற பயம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மறைஞ்சுக்கிட்டே வரும். நம்ம எது எதுக்கெல்லாம் பயப்பட்டோமோ, அது அதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். ஏன்னா நம்ம ஜெபத்துல நம்ம பயத்தை அறிக்கை செய்வோம். நம்ம வசனங்கள் படிப்போம். நம்ம கர்த்தருக்குள்ள உன்னி அப்படியே நெருங்க 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 நம்ம பயமே போயிடும். ஏன்னா இப்போ நமக்கு நம்ம அப்பா கூட இருந்தாருன்னா நமக்கு அந்த பயம் இருக்காது. நம்ம அப்பா வண்டி ஓட்டுறாரு, இல்ல நம்ம அப்பா கூட ஒரு இடத்துல இருக்கோம். தெரியாத இடமா கூட இருக்கட்டும். ஆனா நம்ம அப்பா இருக்காருன்னா நம்ம பயப்பட மாட்டோம். அது போலதான் நம்ம தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார், பிதாவா இருக்கிறார். பக்கத்திலேயே கையை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இருக்கிற எல்லா பயமும் நீங்கி ஸ்ட்ரென்த்தா மாறிடும். எல்லா பயமும் போயிடும். நம்ம ஸ்ட்ரென்த்தா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே தேவனை தேடணும், கர்த்தரை தேடணும், அவரை நாடணும். நம்ம எல்லா விஷயங்களுக்கும் அவரை நாடி அவர் கூட கையை கோத்து இருந்தோம்னா நம்ம எல்லா பயங்களும் மாறும். நமக்கு ஒரு தெளிந்த ஞானம் வரும். மத்தேயு 7:7 சொன்னது போல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், செவி கொடுப்பார். செவி கொடுத்து நமக்கு எல்லாமே தருவார். நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம பக்கத்துல நெருங்க நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம போய் தட்டணும். அவரோட கதவை தட்டி நம்ம போய் அங்க இருக்கணும். அப்பதான் நமக்கு எல்லா பயம் நீங்கி நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்ம மாறுறக்கும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறக்கும் ஒரு வழினா தேவ வசனம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதை நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். காட் பிளஸ் யூ. ஆமென்.